எப்படி உருவாச்சு. இது வந்து வேதங்கள் மூலமா தான் நம்ம சொல்றது. அதனால இதை நம்ம பார்த்ததோ இது உணர்ந்ததோ இல்லை, இது அனாதியா நடந்த விஷயம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டு பார்க்கலாம். இது யாரு நான் சச்சிதானந்த பரபிரம்மம். சச்சிதானந்த பரபிரம்மமா? இதெல்லாம் ஒட்டி அந்த பரபிரம்மே சிதறுண்டி காந்தவா பிரிக்குது. அப்படியே உயிர்கள் சச்சிதானந்த பரபிரம்மத்தில் இருந்து பிரித்தது. ரெண்டு தடவை சொல்லணும். உயிர்கள் சச்சிதானந்த பரபிரம்மத்திடம் இருந்து பிரித்தது. வெரி குட். சரி வாங்க. உயிர்கள் சச்சிதானந்த பரபிரம்மத்திடம் இருந்து பிரிந்து ஆணவ மலத்தில் சிக்கிக் கொண்டது. உயிர்கள் சச்சிதானந்த பரபிரம்மத்திடம் இருந்து பிரிந்து ஆணவ மலத்தில் சிக்கிக் கொண்டது. அங்க போகாதீங்க. நீங்களும் சச்சிதானந்த பரபிரம்மம் தான். நீங்களும் கருணை கடல் தான். அங்க போகாதீங்க, இங்க வாங்க. நீங்க வரதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியாவை நான் சொல்றேன். என்கிட்ட 3 சக்தி இருக்கு. ஞான சக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தி. இப்ப நான் இச்சா சக்தியை வச்சு மாயை உருவாக்க போறேன்.
ஞானசக்தி, கிரியாசக்தி. சக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி. இது மூணுத்தை வந்து ஒரு மாய சித்திரக்கப்ப நினைச்சுக்கிட்டோம். ஆனா உயிரிலே அந்த அந்த பகவானுக்கு பிடித்த உயிர்கள் வந்துச்சு பாருங்க, அதை திருத்தத்துக்காக கைடா பண்ற. ஓகே புரியுமா? அதான் சொல்றேன், வச்சுட்டு கட்டி இப்ப குட்டினாங்க அவங்க. அது வந்து போய்தான் ஓடி ஓடி வந்து சொகை இல்லைன்னு. ஜீவன்கள் உயிர்கள் அறிவை பயன்படுத்துகின்றன. உயிர்கள் அறிவை பயன்படுத்துகின்றன. வெரி குட் வெரி குட். அறிவை என்ன பயன்படுத்துறீங்க? அந்த ஒளி எங்கிருந்து வருது பாருங்கடி. எங்க வருது? தெரியுது. வெரி குட்